நல்லாட்சி மலர்ந்ததுக்கு பிற்பாடு அண்மை காலமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை மீண்டும் இணைத்து ஒரே நிர்வாகத்தின் கீழ் நிர்வகிக்கப்பட வேண்டும் என்கின்ற வாதம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒரு சில அரசியல்வாதிகள் வடக்கை கிழக்குடன் இணைக்க வேண்டும் என்கின்ற கோஷத்தை தொடராக பேசி வருகின்றார்கள். முஸ்லிம் சமூகம் சார்பாக ஒரு சிலர் இணைக்கக்கூடாது என்கின்ற வாதத்தையும், இன்னும் ஒரு சாரால் இணைக்க வேண்டுமா கூடாதா என்கின்ற நிலைப்பாடு இல்லாமல் சாணாக்கியமான வார்த்தைகளை பேசி நழுகி வருவதையும் பார்க்க முடிகின்றது. நண்பர்களே, வடக்கையும் கிழக்கையும் இணைப்பதற்கு முன்னர் இலங்கையில் உள்ள மாகாணங்களை தரவரிசைப்படுத்துகின்ற போது எல்லா மாகாணங்களை விட 100 மடங்கு பின்தங்கிய ஒரு மாகாணமாக வடமாகாணம் இருக்கின்றது என்பது நாம் ஒவ்வொருவரும் தெரிந்த விடயம். கடந்த 30 வருடங்களாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு யுத்தம் முடிவுக்கு பிறகும் பாரிய எந்த ஒரு அபிவிருத்தியையும் வடக்கிலே காண முடியவில்லை. அகதிகளாக மன்னார் புத்தள பிரதேசங்களுக்கு குடியேறிய மக்கள் மீண்டும் யுத்தத்துக்கு பிற்பாடு மீள்குடியேற்றத்தை காரணம் காட்டி வடக்கிலே வாழ விரும்புகின்ற, சொந்த பிரதேசத்திலே வாழ விரும்புகின்ற தமிழ் முஸ்லிம் சமூகத்துடைய இன்றைய நிலைமையை பார்க்கின்ற போது மிக கவலையாக இருக்கின்றது. காரணம், அங்கே குடிப்பதற்கு நீர் இல்லை, அங்கே பாடசாலைகள் கட்டப்பட்டு அதிலே உட்கார்வதற்கு தளபாடங்கள் இல்லை, அங்கே புத்தகங்கள் போதிய அளவு இல்லை, அங்கே ஆசிரியர்கள் போதிய அளவு இல்லை, இருக்கின்ற கட்டடங்கள் சரியான கட்டடங்கள் இல்லை, போக்குவரத்துக்கு தேவையான சரியான பாதைகள் இல்லை, சரியான தொழில் வாய்ப்பு இல்லை, நிலையான வருமானம் இல்லை. இவ்வாறு பல காரணங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். அடிப்படை வசதிகளை அற்ற ஒரு மாகாணமாகத்தான் இந்த வடமாகாணம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வடமாகாணத்துக்கென்று தனியான ஒரு முதலமைச்சர் இருக்கின்றார், தனியான மாகாண சபை இருக்கின்றது. ஆனால் இந்த அடிப்படை வசதிகளை உரிய முறையிலே பெற்றுக் கொடுக்க முடியாத நிலைமையிலே கிழக்கு மாகாணம் என்பது வளர்ச்சி அடைந்த அல்லது அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கின்ற தன்னிறைவுடன் வாழுகின்ற மாகாணங்களில் ஒன்று. அதற்கென்று தனியான ஒரு முதலமைச்சர் இருக்கின்றார். இந்த நிலைமையிலே வடக்கையும் கிழக்கையும் இணைக்க வேண்டும் என்று சொல்லுவது எந்த வகையிலும் அறிவுக்கு பொருந்துகின்ற ஒரு சிந்தனையாக நமக்கு எட்டவில்லை என்பதைத்தான் சொல்ல வேண்டும். காரணம், வடக்குக்கும் கிழக்குக்கும் தனியான முதலமைச்சர் இருக்கின்ற போதே தங்களுடைய மாகாணங்களை சரியான முறையிலே அபிவிருத்தி அடைய செய்ய முடியாமல் இருக்கின்ற போது இரண்டையும் ஒரே மாகாணமாக இணைத்ததன் பிற்பாடு ஒரே முதலமைச்சரால் எவ்வாறு 2 மாகாணங்களையும் நிர்வகிக்க முடியும் அல்லது அபிவிருத்தி அடைய செய்ய முடியும் என்கின்ற கேள்வி இங்கே எழும்புகின்றது. இதற்கு 2 மாகாணங்களை இணைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் உண்மையிலே பதிலளிக்க தயாராகுவார்களா என்ற முதலாவது கேள்வியை நான் துவங்குகின்றேன். வடக்கு கிழக்கு என்கின்ற 2 மாகாணங்களையும் மேலே இணைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒரு சில அரசியல்வாதிகள். இந்த கோரிக்கைக்கு மிக தூர நோக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கின்றது. கடந்த 30 வருடங்களாக தமிழ் சமூகம் தங்களுடைய உரிமைகளை பெற வேண்டும் என்கின்ற கோஷத்திலே யுத்தம் செய்து யுத்தத்திலே தோல்வியடைந்தார்கள். இப்போது மீண்டும் ஒரு யுத்தம் செய்ய முடியாது என்கின்ற நிலைமை வருகின்ற போது அரசியல் ரீதியாக சமஷ்டி முறை என்கின்ற தனி அழகு கோரிக்கைக்கு இவர்கள் இப்போது முன் வருகின்றார்கள். இந்த நேரத்திலே தமிழீழம் என்கின்ற இந்த இலங்கையுடைய படத்தை பார்க்கின்ற போது, இலங்கை படத்தை பார்க்கின்ற போது இந்த இலங்கை வரைபடத்திலே வடக்கையும் கிழக்கையும் இணைத்தால் போகின்ற ஒரு தனி அழகை இவர்கள் கோருகின்றார்கள். வடக்கு இப்போது தமிழர்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கின்றது. கிழக்கையும் இணைத்து கொண்டு தமிழர்களுக்கான ஒரே அழகாக சமஷ்டி முறைமையில் எங்களுக்கு
ஆட்சியை பிரித்து தாருங்கள் என்கின்ற கோரிக்கையை மையமாக வைத்துத்தான், இந்த ஒரு தூர நோக்கு சிந்தனையை மையமாக வைத்துத்தான் வடக்கையும் கிழக்கையும் இணைக்க வேண்டும் என்கின்ற கோஷத்தை இந்த தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒரு சில அரசியல்வாதிகள் முன்வைக்கின்றார்கள். மூன்றாவது நண்பர்களே, வடக்கும் கிழக்கும் தனி மாகாணங்களாக இயங்குகின்ற போது, இப்போ அண்மை காலமாக கடந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற போது கிழக்கிலே இப்போது ஒரு முஸ்லிம் அமைச்சர்கள் முதலமைச்சராக இருந்து கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். அதற்கு முன்னர் ஒரு தமிழ் முதலமைச்சர் இருந்தார். இப்போது கிழக்கிலே ஒரு தமிழ் முதலமைச்சர் தன்னுடைய பதவியை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்திலே வடக்கையும் கிழக்கையும் இணைக்கின்ற போது தமிழ் அரசியல்வாதிகள் என்ன விரும்புகின்றார்கள் என்று சொன்னால், இலங்கையிலேயே இரண்டு இனம் மாத்திரம் இருக்கின்றது என்கின்ற ஒரு முழுமையான பிம்பம் ஒன்றை உலகுக்கு எடுத்து காட்ட விரும்புகின்றார்கள். இலங்கையில் இருப்பது ஒன்று சிங்கள சமூகம், இரண்டாவது தமிழ் சமூகம். இந்த இரண்டும் தான் இருக்கின்றது. தமிழ் சமூகம் வடக்கையும் கிழக்கையும் இணைத்தாற் போலான ஒரு சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்து ஒரு தமிழீழம் என்கின்ற நாட்டையும், சிங்கள சமூகம் மீதி உள்ள ஏனைய மாகாணங்களை இணைத்தால் போல் இலங்கை என்கின்ற ஒரு ஆட்சி முறையையும் முன்வைக்கின்ற ஒரு தூரநோக்கு சிந்தனையில் தான் இந்த வடக்கையும் கிழக்கையும் இணைக்க வேண்டுகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இந்த கோரிக்கையை தொடராக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னமொரு செய்தி, வடக்கையும் கிழக்கையும் இணைக்க வேண்டும் என்கின்ற கருத்து அல்லது சிந்தனை அல்லது தேவை இந்த இப்போதைய நல்லாட்சி அரசாங்கத்துக்கு இல்லை. இதுவரைக்கும் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு கௌரவ ஜனாதிபதி மைத்ரி அவர்களுடைய அரசாங்கம் வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பாக எங்கேயும் பேசுவதாக, அது தொடர்பாக எந்த ஒரு ஆணைக்குழுக்களையும் உருவாக்கியதாக வரலாற்றிலே நாங்கள் பார்க்க முடியவில்லை. அதுபோன்று இன்னொரு செய்திதான், சர்வதேசம் எந்த ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கின்றதா அல்லது சர்வதேசம் இது தொடர்பாக ஏதாவது பேசுகின்றதா என்று கேட்டால் அந்த ஒரு செய்தியும் இல்லை. இன்னும் ஒரு செய்தி, முஸ்லிம் சமூகத்தார், அதாவது கிழக்கிலே பெரும்பான்மையாக இருக்கிற அதே நேரம் வடக்கிலே பல கிராமங்களிலே பெரும்பான்மை சமூகமாக முஸ்லிம் வாழ்கின்ற பிரதேசங்களில் இருந்து கூட யாரும் முன்வந்து வடக்கையும் கிழக்கையும் இணைக்க வேண்டும், அதன் பிற்பாடுதான் வடக்கிலே உள்ள அடிப்படை பிரச்சனைகளை, அடிப்படை தேவைகளை எங்களால் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக, அது தொடர்பாக எங்கேயாவது பேசியதாக, எழுதியதாக, கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக, உரியவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றதாக எந்த ஒரு வரலாறுகளையும் நாங்கள் பார்க்க முடியவில்லை. எவ்வாறு முன்னர் ஆரம்பம் முதல் வடக்கும் கிழக்கும் தனித்தனி அலகுகளாக, தனித்தனி மாகாணங்களாக இருந்ததோ அதே போன்று இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது. அது எல்லா காலங்களிலும் வடக்கும் கிழக்கும் தனியாகவே இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற போதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய 3 இனத்தவராகிய தமிழ், சிங்கள, முஸ்லிம் என்கின்ற 3 இனத்தவர்களும் ஒரு பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மையின சமூகத்துடன் அல்லது சிறுபான்மை சமூகம் அதைவிடையும் குறைந்த இன்னொரு சிறுபான்மை சமூகத்தை ஆளுகின்ற, அவர்களை அடக்குகின்ற துர்ப்பாக்கிய நிலையிலிருந்து விடுபடுவதற்கு இந்த மாகாணங்கள் பிரிந்திருக்க வேண்டும் என்கின்ற பொது அறிவினூடாக இந்த விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த வடக்கும் கிழக்கும் இணைய வேண்டும் என்று விரும்புகின்ற, பேசுகின்ற, வலியுறுத்துகின்ற தமிழ் அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். அதுபோன்று இன்னொரு செய்திதான், இந்த முஸ்லிம் காங்கிரஸ் உடைய இஸ்தாபகர் மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்கள் வடக்கும் கிழக்கும் இணைய வேண்டும் என்று தான் விரும்பியதாக, கோரிக்கை வைத்ததாக ஒரு வதந்தியை இவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். சில நேரம் அவர் அவ்வாறு சொல்லியிருந்தால், மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்கள் அவ்வாறு விரும்பியிருந்தால், அவர்கள் வாழுகின்ற காலப்பகுதியிலே வடக்கும் கிழக்கும் இணைந்திருந்தால் அது நல்ல முறையில் இருந்திருக்கும் என்று அவர்கள் விரும்பியிருப்பார்கள். ஆனால் இந்த நேரத்திலே இந்த அரசியல் நிலவரங்களை அறிந்தவராக இப்போது மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்கள் நம்முடன் வாழ்வாராக இருந்தால் அவர் ஒரு காலமும் வடக்கும் கிழக்கும் இணைய வேண்டும் என்று விரும்ப மாட்டார். ஏனென்று சொன்னால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போது இல்லை என்பதை இந்த தமிழ் அரசியல்வாதிகளும்
அதே நேரம் இவர்களுடைய கதைகளை கேட்டு தலை சாய்க்கின்ற முஸ்லிம் பெயர் தாங்கிய அரசியல்வாதிகளும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன்.